ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வரல பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தோன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து ஓவர் தி பீரியடுக்கு மேலே அந்த யூடியூப்பில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமலோ பணம் சம்பாதிக்க முடியாமலோ போயிடுது. அது ஏன் அப்படி போகுது, எப்படி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா அந்த ரிலேட்டடாக டாப்பிக்கை சூஸ் பண்ணி அந்த ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு ரிவ்யூ சம்மந்தமாக அதில் வந்து யூடியூப்பில் நிறையா பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு சேனல் ஆரம்பித்து அது சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மோர் தென் 10 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டாப்பிக்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடான டாப்பிக்கை சூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். செகண்ட், சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது சம்மந்தமாக டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நான் ஒரு கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த ஆடிட்டர் சம்மந்தமாக, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, எப்படி இதை ஆடிட் பண்ணுறது, எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸில் வந்து வீடியோஸ் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. தேர்ட், என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 வீடியோ போடுறாங்க, யூடியூப்பில் அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல. ஸோ வந்து அதை டக்குன்னு குவைட் பண்ணிடுறாங்க, நம்மளால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியாது. கன்சிஸ்டன்சியாக எப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறத கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தோன்னா மோர் தென் 300 வீடியோஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் பணம் வரல. எப்படி என்னால் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து மேக் பண்ண முடியுது? ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் ப்ளஸ் வந்து இது எனக்கு வேலை கிடையாது. நிறையா பேர் யூடியூப் வீடியோஸ் போடுறது வந்து ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறதுனால அவங்களால வந்து வீடியோஸ் போட முடியல. எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்ச டாப்பிக்கை சூஸ் பண்ணி வீடியோஸ் போடுறீங்களோ அப்போ தான் உங்களால் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும், அதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே மணியை கோலாக வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. எப்படி சொல்ல வரோன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 மாதத்துக்குள்ளே அந்த பணம் வரும், அந்த பணத்தை வச்சு நம்ம இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்களோட பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. யூடியூப் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களை வந்து கன்சிஸ்டன்சியை செக் பண்ணும். நீங்கள் எவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் போடுறீங்களோ அப்போ தான் உங்களோட வீடியோஸை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும், அப்போ தான் உங்களோட சேனல் க்ரோ ஆகும். நீங்கள் இந்த மணி மைண்டாக வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 வீடியோஸ்கிட்டே உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் அவுட் ஆயிரும். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைன்னு சொல்லிட்டு நீங்கள் குவைட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பயுமே மணி மைண்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, அதாவது உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி ஆரம்பிங்க. 6th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் கற்றுக் கொடுங்க. உதாரணத்துக்கு நம்ம சேனலில் பார்த்தோன்னா நான் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வரல பணம் சம்பாதிக்கணும்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சொல்லிக் கொடுத்தா எங்கே அவங்க பணம் சம்பாதிச்சிருவாங்களோ, இதை சொல்லிக் கொடுத்தா எங்கே அவங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அந்த மென்டாலிட்டியில் இருக்காதுங்க. எப்போயுமே நீங்கள் எந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு அதிகமாக சொல்லித்தரீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஃபீல்டு மேலே இருக்க பயம் போகும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து சொல்லித்தர மூலமாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிருவீங்களோ நான் பயந்தேன்னா கண்டிப்பாக என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணவே முடியாது. நான் சொல்கிற டாபிக் வந்து ஜஸ்ட் என் ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக, இது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டுக்குலாம் அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், அதை வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுறீங்க, எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யுக்தியெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். மெயின் இம்பார்ட்டன்ட் கோல் என்னென்னா, கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் போடணும், ஷார்ட் நம்ம குவைட் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் குவைட் மீன்ஸ் ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு குவைட் பண்ணிடுறது. இதுதான் இப்போ இருக்க பிகினர்ஸ் பண்ணுற மிக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியாததுக்கான மெயின் காரணம் இதுதான். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக யூடியூப்பே உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் 2 மந்த்லேயே 3 மந்த்லேயே குவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஒன்ஸ் 3 மந்த் குவைட் பண்ணிவிட்டு திரும்ப 4 மந்த் கழிச்சு திரும்ப வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறையா பேர் இந்த தப்பாக பண்ணுறாங்க. வீடியோஸ் ரெகுலராக போடுறாங்க, ஒரு 2-3 மாதம் பிரேக் எடுத்து திரும்ப வர்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், யூடியூப் வந்து உங்களை ஜீரோவில் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ரெகுலராக போட்டால் மட்டும் தான் யூடியூப் வந்து உங்களை ஒரு இதாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் சொல்கிற கண்டென்ட் வந்து யூசருக்கு வந்து வேல்யூபிளாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா இந்த வீடியோவை ஒரு 2 பேராச்சும் ஃபாலோ பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் யூடியூப் அப்போ தான் நம்மளை ஃபைன் பண்ணணும். நீங்கள் போகிற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே பயனுள்ளதெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாது, உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம எண்ட் ஆஃப் த கோல் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் ஜென்யூனோ இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதை மெயின் கோலாக வைக்காமல் நீங்கள் வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக மேக் பண்ணுறத மெயின் கோலாக வச்சேன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் தெரியும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கமெண்ட்ல
கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்க நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.